உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் நாம் சேர்ந்திருப்போமாக வசனத்துக்கோடு கூட பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். வசனத்தை வைத்து கொண்டு தான் நான் வாழ முடியும். வசனம் இல்லை என்றால் நாம் வாழ கஷ்டம். ஒவ்வொரு வசனமும் நம்மளுக்கு ஜீவ ஊற்று. ஒவ்வொரு வசனமும் நம்மை கர்த்தருடைய அண்டையில் சேர்க்கின்ற ஒரு கருவி. ஆண்டோடைய வசனம் நம்மை தேற்றும் ஆற்றும் புண்படுத்துகிற வார்த்தைகள் மத்தியில் இந்த வசனம் நம்மை ஆசீர்வதிக்கும். சங்கீதம் 91:4 சங்கீதம் 91:4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். தான் வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். நாம் எல்லாமே தெரிந்து விட்டது, நம்மளை எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க, நம்மளது எல்லாம் தெரிந்து விட்ட சொல்லும்போது ஆண்டவருடைய நிழல் கர்த்தருடைய சிறகு வந்து நிற்கிறது. அவர் தமது கர்த்தருடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிறார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். ரூத்துக்கு போவாஸ் வருவது இப்படி தான். ரூத்துக்கு போவாஸ் வந்தது எவ்வாறென்றால், அவள் தன் கைகளால் வேலை செய்து கொண்டிருந்தாள். இப்பொழுது அவருடைய கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலம் புகுந்ததினாலே ரூத்துக்கு போவாஸ் கிடைத்தது என்று கூறப்படுகிறது. இங்கே ரூத் புத்தகத்தை எடுப்பீர்களான அந்த வசனம் இருக்குது. இதே வசனம் தான் அங்கேயும் இருக்குது. அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் கர்த்தருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஒரு அடைக்கலம். திருமணமாகாத பெண்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது அவருடைய கணவன்மார்கள் தான். அவங்க கொடுக்கலன்னா தான் பிரச்சனை வரும். கணவன்மார்கள் தான் அடைக்கலம் கொடுப்பார்கள் பெண்களுக்கு, தன் மனைவிமாருக்கு. அப்படி வருவது தான் போவாஸ், ரூத்து. ஆகவே அந்த மாதிரி ஒரு நம்முடைய அடைக்கலம் தருகிற தேவன் கர்த்தர் எனக்கு சேனைகளின் கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்க, யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமான சேனைகளின் கர்த்தர் எனக்கு வசனம் இருக்க சொல்கிறேன். ட்ரை பண்ணுங்க. சங்கீதம் 46 அதிகாரத்தில் 7-11 போட்டிருக்கு. கர்த்தர் சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிற, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் வசனம் போட்டிருக்கு. அதே மாதிரி ரூத் புத்தகத்துலேயும் இருக்கிறது. ரூத் புத்தகத்துலேயும் தேவசனம் அடைக்கலமாய் விருந்திருக்கிற உனக்கு மிகுந்த பலன் கிடைப்பதாக என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த நாட்களிலும் நாம் கர்த்தரை தேடுவோமாக, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோமாக, அவருடைய அடைக்கலம் அவருடைய சத்தியத்துக்குள்ளாக இருப்போமாக. நமக்கு சத்தியம் இல்லை என்றால் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக சத்தியத்தை பெற்றுக்கொள்வோமாக. என் வாழ்க்கை சத்தியம் வருவதற்காக நான் ஜெபிப்பதுண்டு. சத்தியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சத்தியம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற கர்த்தர் தருவது சத்தியம். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய நிழலின் கீழ் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்து வருகிற உனக்கு நீடிய பலன் கிடைப்பதாக. அவர் உன்னை வேடனுடைய கண்ணைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஏன்னா இளம் பெண்களுக்கு தான் இது சொல்கிறாங்க. வேடனுடைய கண்ணைக்கும் பாழாக்கு கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நாம் வசனம் இல்லை பிராயத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொள்வோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எஸ்தரை போல வாழ வேண்டும். எஸ்தர் எப்படி வாழ்ந்தாங்க? ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றாங்க. அதே போல் இருக்க வேண்டும். தெபோராளை போல வைராக்கியமாக, ரூத்தை போல வைராக்கியமாக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலம் பெற்றுக்கொள்வோமாக. இந்த நாட்களில் நாம் அடைக்கலம் பெறுவது எப்படி? ரூத்தை போல மேரி மக்தலேனா மேரியை போல, அதனால் இயேசுவோட அம்மா மேரியை போல அவர்கள் தாழ்மை கொண்டவர்கள். மேரி அவர்கள் தாழ்மை கோலம் எடுத்தவர்கள். தாழ்மையின் கோலம். தாழ்மை பெறுவோமாக. இந்த நாட்களில் நிறைய பெண்கள் ரொம்ப மோசமான காரியங்களில் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி போகாமல் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற, உண்மையும் உத்தமமாக வாழ்கிற ரூத்தை போல, எஸ்தரை போல வாழ்வோமாக. எஸ்தர் ராஜ்யத்தை போல வாழ்வோமாக.
வாசிக்கிறேன். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஒரு அருமையான வசனம்.